திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். ஐலின் பெர்னாண்டோ குடும்பத்தினர். பெர்னாண்டோ குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. விவிலியத்தின் தொடக்க நூல் முதல் இறுதி நூல் வரை நாம் காணுகிற போது கடவுள் எப்பொழுதும் மனிதர்களோடு இருந்தார். மனிதர்களோடு இருப்பதையே தனக்கு விருப்பம் என்றும் கூறியிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக நம்முடைய துன்ப துயர நேரங்களிலே கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. மாறாக அவர் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே அவருக்குரிய பெயர் இறைவன் நம்மோடு. கடவுள் குறிப்பாக நம் துன்ப நேரங்களில் நம்மோடு இருக்கிறார் என்று உணரத் தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால்குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியாளரான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவன் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழி மரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்து இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பேயர் செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்கலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே. ஏனெனில் கிடைத்திருக்க இடத்தினின்று பையனின் அழுகுரல் கடவுள் கேட்டருளினார்.
நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீரூற்று கிணற்றை கண்டாள். அங்கு சென்று தோற்பை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்கூரையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 வசனங்கள் 28 முதல் 34 வரை. இயேசு கலிலேயாவின் மறுகரை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. இயேசு அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். 4 சிறுவர்கள் ஒரு நாள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். பல ஆறுகள், பள்ளத்தாக்குகள், மலைகளை கடக்க வேண்டியிருந்தது. அன்று இரவு அவர்கள் ஓரிடத்திலே தங்க வேண்டியிருந்தது. நள்ளிரவிலே பயங்கரமான இடியுடன் கூடிய புயல் மழை பெய்ய ஆரம்பித்தது. சிறுவர்கள் இந்த புயல் மழையிலிருந்து தப்பித்து கொள்ள அருகில் இருந்த ஒரு விவசாயினுடைய மாட்டு கொட்டகையில் தங்கினர். வைக்கோலில் அன்று இரவு படுத்து கொண்டனர். ஆனாலும் தூக்கம் கலைந்தது. அதுக்கு காரணம், திடீரென்று ஒரு மனிதனின் காட்டுத்தனமான கத்தலை கேட்டார்கள். எப்படியோ அவர்கள் பயத்திலும் நடுக்கத்திலும்
அந்த இரவை கழித்தார்கள். பொழுது விடிந்ததும் அவர்கள் கொட்டகையிலிருந்து வெளியே வந்து அந்த காட்டு கத்தலுக்கான காரணத்தை அறிந்து கொண்டார்கள். அந்த விவசாயினுடைய தந்தை ஒரு மனநோயாளி. வீட்டின் அறையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். எனவே அவர் இரவெல்லாம் கத்திக்கொண்டே இருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த 4 சிறுவருடைய பயணம் இரட்டை புயல் அனுபவத்தோடு முடிகிறது. ஒன்று இயற்கையின் சீற்ற புயல், இடியுடன் கூடிய ஒரு புயல் மழை. இன்னொன்று மனநோயாளருடைய கோப புயல், காட்டு கத்தல். இயேசுவும் அவருடைய சீடர்களும் எதிர்கொள்ளும் 2 புயல்களை பற்றி நேற்றும் மற்றும் இன்றைய நற்செய்தியும் நமக்கு முன்பாக வைக்கிறது. இயற்கையின் சீற்றம் என்கிற புயலை, கொந்தளிக்கின்ற கடலை, காற்றை இயேசு கடிந்து கொண்டு அடக்குகிறார். அதுபோலவே கல்லறைகளிலிருந்து வெளியே வருகிற பேய் பிடித்த இருவரை இயேசு எதிர்கொள்கிறார். இந்த 2 நிகழ்வுகளும், புயலை அடக்குவதும் பேய்களை விரட்டி அடிப்பதும், இயேசுவுக்கு இவை எல்லாவற்றையும் விட வல்லமை உண்டு என்பதை எடுத்து காட்டுகின்றன. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பேய் பிடித்தவருடைய வேண்டுதலை நாம் கவனிக்க வேண்டும். நாமும் பேய் பிடித்ததாக சொல்லப்படுகிற சில நபர்களை பார்த்திருப்போம். வழக்கமாக இவர்கள் சுய நினைவு இல்லாமல், தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல், வேறு யாரோ ஒருடைய கட்டுப்பாட்டில் தாங்கள் இருப்பதாக அவர்கள் பேசுவார்கள், செயல்படுவார்கள். நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில், தென்பகுதியிலே சில ஆலயங்களிலே இவ்வாறு பேய் பிடித்தவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பதை நாம் கண்டிருப்போம். இன்றைய நற்செய்தியிலே அவ்வாறு பல்வேறு பிணைகளால் கட்டப்பட்ட இருவரை இயேசு சந்திக்கிறார். இந்த 2 பேரும் கல்லறைகளிலே வாழ்கிறார்கள். அவ்வழியாக செல்லுகிற மக்களை துன்புறுத்துகிறார்கள். கொடியவர்களாக இருந்தார்கள். இயேசு யார் என்பதையும் அறிந்திருந்தார்கள். இறைமகனே என்று இயேசுவை அவர்கள் அழைக்கிறார்கள். இயேசுவுக்கு தங்கள் மீது அதிகாரம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே அவர் தங்களை வதைக்க வந்துள்ளதாக கூறுகிறார்கள். தங்களை பன்றி கூட்டத்திற்குள் அனுப்புமாறு வேண்டுகின்றார்கள். பன்றிகள் அசுத்த விலங்குகள் என்பதால் அசுத்தமான சாத்தானுக்கு ஏற்ற இடம் இந்த பன்றிகள் கூட்டம் என்று கருதப்பட்டது. அதனால்தான் இன்று வரை யூதர்கள் பன்றி இறைச்சியை உண்ணமாட்டார்கள். அசுத்தம் சுத்தத்தோடும் பாவம் புண்ணியத்தோடும் ஒருபோதும் இணைய முடியாது. அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு தான் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த இறை வேண்டலிலே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று ஜெபிக்க கற்றுத்தந்தார். இந்த 2 பேய் பிடித்தவர்கள் அவருடைய குரலுக்கு இயேசு பதில் தருகிறார். யாராக இருந்தாலும், அவர்கள் புறவெனத்து பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பேய் பிடித்த இந்த இருவருடைய வேண்டலுக்கு உடனே பதில் கிடைக்கிறது. எங்களை பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பும் என்று கேட்டுக்கொண்ட போது இயேசு உடனே போங்கள் என்கிறார். இந்த யூதர்களுக்கு பன்றிகள் அசுத்தமான விலங்குகள், அசுத்தம் அழிய வேண்டும். அசுத்தமான பேய்கள் அசுத்தத்தை விரட்டி அடிக்கின்றன. இவ்வுலகிற்கு இயேசு வந்தது இந்த அசுத்தத்திற்கும் இந்த பாவத்திற்கும் பேய்களுக்கும் இடமில்லை என்பதை சுட்டிக்காட்டவே, சாத்தானின் ஆட்சியும் அதிகாரமும் முடிந்துவிட்டது என்பதையும், ஆண்டவர் அருள் தருகிற ஆண்டு தொடங்கிவிட்டது என்பதையும் இயேசு இந்த செயல் வழியாக வெளிப்படுத்துகிறார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. சிறைப்பட்டோருக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கப்படுகிறது என்கின்ற செய்தியை சொல்லி இயேசு ஆண்டவர் அருள் தருகிற அந்த ஆண்டை தொடங்கி விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே ஆண்டவர் இயேசு தீமைக்கு ஒரு முடிவு கட்டி
நம் எல்லோரையும் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றுகின்றார். இயேசு என்று சொன்னாலே போதும், நம் பாவங்கள் எல்லாமே தீரும். இயேசு வந்து நின்றால் போதும், நம் சோகங்கள் எல்லாமே மாறும். ஏழை எனது காணிக்கை எதுவும் இங்கில்லை, என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஏழை எனது காணிக்கை எதுவும் இங்கில்லை, என் இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வோடு எப்பொழுதும் அறிக்கையிட்டு போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று முக்குடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியேஸ், நம்முடைய நோய்களையும் போக்குகின்றவர், பேய்களையும் விரட்டுகின்றவர். ஆற்றலோடு நம் உள்ளத்தில் வருகிறார். இவரை உணவாக உண்ண வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஐலின் பெர்னாண்டோ குடும்பத்தினர். பெர்னாண்டோ குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி